திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வேலைக்கு வந்தவனுக்கு வித்தியாசமான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மாதிரியான வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துடைய கருத்து தான் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாம பார்க்கலாம். இது ஒரு அடல்ட் கண்டென்ட் ஷார்ட் ஃபிலிமா இருக்கிறதால 18 வயசு கீழே இருக்கவங்க இதை பார்க்க வேண்டாம். அதே மாதிரி நான் அடிச்சு சொல்றேன், இது மாதிரியான ஒரு எக்ஸ் வீடியோவை நீங்க பார்த்து இருக்க மாட்டீங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினி வேகமா நடந்து வரதை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம படத்துடைய ஹீரோயினி யாருன்னா அவங்க பெரிய கம்பெனியோடைய ஓனர். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சில கிளைண்ட் வர சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வர லேட் ஆகிட்டதால வேகமாக ஓடுறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே வேகமாக வந்தவங்க கிளைண்ட் கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு தன்னுடைய ரூமுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறாங்க. ஹீரோயினி ரூமில் ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பில்டிங்க்கு வெளியே ரோப்பில் ஒருத்தன் தூங்கிக்கிட்டு கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினியை அவனை திரும்பி பார்க்குறாங்க. அவனும் ரோப்பில் இருந்துட்டு நம்ம ஹீரோயினியை பார்க்குறான். ஹீரோயினியை அவனை பார்த்து அப்படியே நாக்கை நீட்டி ரொமான்டிக்காக ஒரு லுக் கொடுக்குறாங்க. நம்ம தலைவனும் அவனுடைய சைடில் இருந்து நாக்கை நீட்டி விருப்பத்தை தெரிவிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினி அவங்க உட்காந்துட்டு இருந்த அந்த சேரை அவன் பக்கமாக மெல்லமாக நவுத்தி நடந்து போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தயக்கத்தோடு அவன் பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. நம்ம தலைவனும் அவங்க பக்கத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். கிட்ட போன நம்ம ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்கர்ட்டை வளர்க்குறாங்க. கிட்ட போன இவங்க வேணும்னே தன்னுடைய அந்தரங்க உறுப்பை அவனுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம தலைவனுக்கு